ஆனிமே ஜப்பான் 2026ல நம்ம நிறைய ஆனிமே நியூஸ் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல் பேரடைஸ் அண்ட் ஜூஜுட்சு வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் 1 வீக்லேயே ஒன் பீஸ் ரிட்டர்ன் ஆகுது. எல்பா ஃபார்க் வந்து வரப்போகுது. லோக்கி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. யூஜி நகமுரா தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட். கோஜோ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் இவருக்கும். நான் வாய்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்க வாய்ஸ் ஆக்டர்ஸ். டீமன் ஸ்லேயர் சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அகைன் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் டீமன் ஸ்லேயர் இப்போதைக்கு கொடுத்த அப்டேட். வேற எதுவுமே இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி பற்றிலாம் அப்டேட் வரல. இதுக்கு மேலே மேபி வரலாம். நம்ம இதுதான் எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இதுக்கு மேலே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுமையாக. அண்டு பல வருஷம் எதிர்பார்த்த டோக்கியோ ரிவெஞ்சஸ் 2023 லாஸ்ட்டாக வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 4 இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அக்டோபர் வந்து ப்ரீமியர் ஆகுது சீசன் 4. டோக்கியோ ரிவெஞ்சஸ்க்கும் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இதே மாதிரி வின்லாண்டுன்னு ஒருத்தன் இதே 2023 தான் லாஸ்ட்டாக சீசன் 2 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதோட ஒரு அப்டேட் கூட என்னன்னே தெரியல. வின்லாண்டுக்கு எதாவது அப்டேட் கொடுங்கடா டே.